ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்மளோட சேனலில் ரொம்ப சிம்பிளான ஒரு ஸ்நாக் தாங்க ரெடி பண்ண போகிறோம். ரொம்ப ஈஸியானது. இதுக்கு நம்ம கடையில் போய் எதுவுமே வாங்க தேவையில்லை. நம்ம வீட்டில் இருக்கிற பொருள், அதுவும் முக்கியமானது அரிசி இருந்தால் போதும், ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். நீங்கள் இதுக்கு எந்த விதமான ரைஸ் வேணாலும் எடுத்துக்கலாங்க. வீட்டில் நீங்கள் என்ன சாப்பிட்றதுக்கு ரைஸ் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த ரைஸ் யூஸ் பண்ணிக்கோங்க. நான் 1 கப் அளவுக்கு அரிசி எடுத்திருக்கேன். எண்ணெய் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா அரிசியை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நல்லா பொரித்து எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி அரிசி போட்டோன்னே நல்லா பொரிஞ்சு இந்த மாதிரி வரணும். அப்போ தான் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். அரிசி நல்லா கிறிஸ்பியாக இருந்தால் தான் நம்ம பண்ணுற ஸ்நாக்கும் நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி நல்லா பொரிஞ்சு நல்லா கிறிஸ்பியாக வரணுங்க. இப்போ இதை நம்ம தனியாக எடுத்து வச்சிடலாம். நம்மக்கிட்ட இருக்கிற எல்லா ரைஸையும் இந்த மாதிரி பொரித்து எடுத்துடலாம். இப்போது எல்லா ரைஸையும் நல்லா பொரித்து எடுத்தாச்சு. நான் ஒரு பாதியை மட்டும் கொஞ்சம் நல்லா கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் வெயிட் பண்ணி பொரித்து எடுத்திருக்கேன். ஏன்னா கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்கும் இல்லையா, அதுக்காக தான். இப்போ ஒரு கடாயை வச்சுக்கோங்க. கடாயில் நம்ம எந்த கப்பில் அரிசி எடுத்தோமோ அதே கப்பில் நான் ஒரு 1/2 கப் அளவுக்கு சுகர் எடுத்திருக்கேன். உங்களுக்கு இனிப்பு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா 3/4 கப் எடுத்துக்கோங்க. இனிப்பு அதிகம் பிடிக்காதுன்றவங்க 1/2 கப் எடுத்துக்கோங்க. அதே கப்பில் 1 கப் அளவுக்கு தண்ணி விட்டுக்கோங்க. சுகர் கொஞ்சம் நல்லா கரையணும். சுகர் கொஞ்சம் நல்லா கரையட்டும். இப்போ இது கூட பார்த்திங்கன்னா 1 டீஸ்பூன் அளவுக்கு தேன் நம்ம சேர்த்துக்கலாம். தேன் சேர்க்கும்போது டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஸோ அதுக்காக தான் 1 ஸ்பூன் மட்டும் போதும். நம்ம கடலை மிட்டாய், பொரி உருண்டெல்லாம் பண்ணுவோம் இல்லையா, அந்த அளவுக்கு பதம் வரணும். ஸோ நல்லா கலந்து விடுங்க. நல்லா இப்போ பாருங்கள், இப்போ தான் நல்லா பதம் வர ஆரம்பிச்சிருக்கு. இந்த ஸ்டேஜ் கரெக்டானது. இப்போ உங்களுக்கு நான் செக் பண்ணி காட்டுறேன். நம்ம ஒரு பவுலில் தண்ணி எடுத்துகிட்டு அதில் கொஞ்சமாக இந்த சிரப் விட்டோம் அப்படின்னா நம்ம கையில் எடுக்கும்போது நல்லா ரவுண்ட் ஷேப்பில் உருண்டை பிடிக்கிற மாதிரி வரணும். தண்ணியில் ஒட்டக்கூடாது. அப்போ தான் நல்லாயிருக்கும். ஸோ அந்த பதத்தில் எடுத்துக்கணும். இப்போ உங்களுக்கு நான் பண்ணி காட்டுறேன். பாருங்கள், இந்த மாதிரி வரணுங்க. இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம பொரிச்சு வச்சுருக்கிற ரைஸை இதில் சேர்த்துக்கலாம். இது கூட பார்த்திங்கன்னா கொஞ்சமாக நம்ம நட்ஸ் சேர்த்துக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். நான் பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஒரு 2-3 பாதாம் அண்டு ஒரு 4-5 முந்திரி பருப்பு, நிலக்கடலை பருப்பு அண்டு ட்ரை கிரேப்ஸ், பேரிச்சம்பழம் கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். இது எல்லாத்தையுமே பார்த்திங்கன்னா நல்லா கொஞ்சம் சின்னதாக கட் பண்ணி வச்சு அதெல்லாம் சேர்த்துருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா கலந்து விட்டாச்சு. இதை ஒரு பாத்திரத்தில் நம்ம மாற்றிக்கலாம். நான் ஒரு பிளேட் எடுத்திருக்கேன். அது மேலே ஒரு ஷீட் விரிச்சிருக்கேன். இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா கருப்பு அண்டு வெள்ளை எள் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இந்த எள் சேர்க்கும் போது ரொம்ப டேஸ்ட் கொடுக்கும். அதுக்காக தான். உங்கள்கிட்ட எந்த எள் இருக்கோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க. என்கிட்ட 2 எள்ளுமே இருக்கிறதுனால நான் போட்டிருக்கேன். உங்கள்கிட்ட ஏதாவது ஒன்று தான் இருக்குன்னா நீங்கள் அதை கூட யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், போடும்போது நல்லா கடாயில் ஒட்டாமல் அழகாக விழுது பார்த்தீங்களா. ஸோ இந்த மாதிரி தாங்க பதம் இருக்கணும். நீங்கள் இதை நல்லா உருண்டை மாதிரி பிடிச்சி கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அது உங்கள் விருப்பம்தான். நீங்கள் நிலக்கடலை பருப்புலாம் சேர்க்கும் போதே கொஞ்சம் எள்ளும் சேர்த்துட்டு நல்லா மிதமான சூடு இருக்கும்போது ரவுண்ட் பிடிச்சிங்கன்னா அந்த பொரி உருண்டை இந்த மாதிரி நீங்கள் பிடிச்சி சாப்பிட்டுக்கலாம். அது நம்மளோட இஷ்டம்தாங்க. ரொம்ப ஈஸியானது. ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நம்ம கடையில் போய் வாங்கவே தேவையில்லை. வீட்டில் அரிசி கண்டிப்பாக எல்லாருக்கிட்டையும் இருக்கும். இதுக்கு மேலேயும் கொஞ்சம் நான் எள் தூவிக்கிறேன். இப்போ ஒரு கிட்டத்தட்ட ஒரு 15 மினிட்ஸ் இதை அப்படியே விட்டுலாங்க. அதுக்கப்புறம் நம்ம வேணும்னா பீஸ் போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், கிட்டத்தட்ட ஒரு 15 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ பிளேட்டில் தான் அதை எடுத்துடலாம். பேப்பர்லேருந்து ஒட்டாது, நல்லா வரும். பாருங்கள், சூப்பராக வந்திருக்கு. பார்க்குறதுக்கு எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது பார்த்தீங்களா. ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க. குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் பண்ணி கொடுக்கலாம். நீங்கள் அப்படியே உடைச்சா கூட நல்லா அழகாக வரும். பாருங்கள்,
இது நீங்கள் 2 ஆர் 3 டேஸ் வச்சுருந்தா கூட அந்த மொறுமொறுப்பு வந்து இருக்கும். நம்ம வந்து அதுக்காக தான் வந்து ஆயிலை வந்து ஃப்ரை பண்ணுறோம். வீட்டில் எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக டேஸ்டியாக இருக்கும். தேங்க்யூ.